ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு SmileySamayal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் புலாவ். நம்ம பிரியாணி அடிக்கடி வீட்டில் பண்ணுவோம் இல்லையா? நம்ம நிறைய மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து போட்டு பண்ணுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும், சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா இந்த மட்டன் புலாவ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் மட்டன் எடுத்துருக்கிறேன். இந்த மட்டன் போனோடு இருக்கணும். இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பிரியாணி இலை, இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு. மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து 5 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தரணும் அப்படின்னா ரொம்ப மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க முடியாது இல்லையா? அதுக்குன்னு நீங்கள் மட்டன் புலாவ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப மைல்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த ரெசிபியை. இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணியாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் தரதா இருந்தால் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் ஊற்றி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வழக்கம் போல் தாளிப்போம் இல்லையா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சீரகம் இதில் ஆட் பண்ணணும். 2வது மிளகு. இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போது மசாலா ஐட்டங்கள்லாம் நல்லா வதங்கிடுச்சு, வாசனை ஜாமான்லாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு இதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு. ஸோ காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா 6லேருந்து 7 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா வதங்கணும், அவ்வளோதான். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் வேக வைக்கும் போதுமே நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மட்டனோட ஸ்மெல் இருக்காது, அந்த ரா ஸ்மெல் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்காது. 2வது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அளவுக்கு தேவையான உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மட்டனை நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிப்பியை பாஸ்மதி ரைஸில் நான் பண்ணுறேன். மெயினாக குட்டி பிள்ளைங்களுக்கு நீளமான அரிசிலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ பாஸ்மதி ரைஸ் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நம்ம வேக வச்ச மட்டனோட தண்ணி இருக்கும் இல்லையா, அதையே நான் சேர்த்துக்கிறேன். அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, இதிலே சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நீளமாக இருக்கணுன்றதுக்காண்டி ஊற வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நீங்கள் பாயில் பண்ண விட்டுருங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தம் போடுவோம் இல்லையா, ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி தம் போட்டு இறக்குங்க. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் இது சிம்பிளான ரெசிபி. ஸோ சொதப்புறதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ என்னைக்காவது நம்மளாம் மைல்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.